ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சியில் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கான்ஸ்டன்ட்னா என்னென்னா, வேல்யூ வந்து முன்னாடி வந்து சொல்லிட்டோன்னா அது வந்து மாறாது. அதாவது கான்ஸ்ட் போட்டு இன்ட்டு டேட்டா டைப்ஸ் கொடுத்து வேரியபிள் நேம் கொடுத்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணுறோன்னா அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், அப்படியே இருக்கும். அதுதான் வந்து கான்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் வந்து வெறும் நம்முன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வந்து சொல்கிறீங்கன்னா 10ன்னு சொன்னீங்கன்னா அது வந்து எரர் அடிக்கும். மை நம்னு சொல்லிட்டு வேரியபிள் நேம் போட்டு 10ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். நீங்கள் கான்ஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்ட்டு மை நம் ஈக்குவல் டு 5ன்னு 15 சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்னென்னா வேரியபிள் நேம் சேஞ்ச் ஆகாது. இதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்களே. இந்த இதுலேயும் அதான் சொல்லியிருக்காங்க. கான்ஸ்ட் போட்டு டேட்டா டைப் வந்து இன்ட்டுன்னு போட்டிருக்காங்க. மினிட்ஸ் பெர் ஹவர் வந்து 16 சொல்லியிருக்காங்க. கான்ஸ்ட் அதே போல் வந்து கான்ஸ்ட்டு இன்ட்டு மினிட்ஸ் பெர் ஹவர் வந்து போட்டுட்டு அந்த இடத்துல சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா செமிகாலன் கொடுத்து வெளியே வந்துட்டு மினிட்ஸ் பெர் ஹவர் ஈக்குவல் டு 16 சொல்லியிருக்காங்க. இது வந்து எடுத்துக்காது. இது போல் எழுதுனா நமக்கு ப்ரோக்ராமில் எடுத்துக்காது. குட் ப்ராக்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எழுதுனா, இப்போ கான்ஸ்ட் போட்டு இன்ட்டு பர் இயர் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து பர்த் இயர் வந்து 1918 சொல்லியிருக்காங்க. இது போல் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டோட அது வந்து ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அந்த வேரியபிள் வந்து அப்படியே இருக்கும். டேட்டா டைப்ஸில் கான்ஸ்ட் போட்டு எழுதுனா இதுதான் இதோட மீனிங்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீப் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா, ஆப்ரேட்டர்னால் என்னென்னா இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் இருக்குல்ல, ப்ளஸ் சைன் வந்து என்னென்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. டேட்டா டைப் பார்த்திங்கன்னா இன்ட்டு வேரியபிள் நேமு வேல்யூ வந்து ரெண்டு வேல்யூ வச்சுருக்காங்க. ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ப்ளஸ் சைனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆடு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்னா இதில் வேறு எதுவும் இதில் வந்து சொல்லல. இதில் வந்து வேரியபிள் நேமு அதுக்கடுத்து வேல்யூ இந்த ரெண்டுத்தையும் முக்கியமாக நம்ம வந்து பார்த்துக்கணும். ஆப்ரேட்லேயே வந்து நிறைய ஆப்ரேட்டர் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஆப்ரேட்டரு, அதுக்கடுத்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடியூல்ஸ், இது போல் ஆப்ரேட்டர்லாம் வந்து நமக்கு நிறையா இருக்குது. அதுதான் வந்து நம்ம என்னென்னா அடுத்தது வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதான் ப்ளஸ் சைன் வந்து சம் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ப்ளஸ் சைன் வந்து ரெண்டு இதை வந்து கூட்டினா வந்து 150 வரும். இப்போ 100 + 50ன்னா வந்து நமக்கு வந்து ஆப்ரேட்டர் வந்து ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணுறோம், நல்லா ஆட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்னா இதில் வந்து நிறைய இது இருக்குது. அரித்மெட்டிக்ஸ் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கம்பேரிஷன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இதில் வந்து என்னென்னா அரித்மெட்டிக்ஸ்னால் இந்த அடிஷன் சிம்பிள், மைனஸ் சிம்பிள், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடியூல்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா ஈக்குவல் சைனு, ஈக்குவல் டு அதான் வந்து ஒரு வேல்யூ வந்து இதில் வந்து அசைன் பண்ணுறேன். கம்பேரிஷன்னா வந்து இந்த ஒரு வேல்யூ வந்து 5, 6 எது வந்து பெருசு அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா அண்டு, 6 அது நாட்டு, இதான் வந்து இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஆப்ரேட்டர் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. அடிஷன், சப்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து x - y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் செப்பரேட்டுக்கு மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிப்ளிகேஷனுக்கு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா டிவைட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. மாடியூல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் சைனு, டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு மைனஸ் சைனு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடிஷன் இன்க்ரிமெண்ட்னா ப்ளஸ் எக்ஸு, டிக்ரிமெண்ட்னா மைனஸ் எக்ஸ். இதனால் நாம் வச்சுக்கணும். இதான் வந்து என்னென்னா ஒரு ஆப்ரேட்டரோட அரித்மெட்டிக்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க இதை. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இந்த வேல்யூலாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஈக்குவல் டு சைனு யூஸ் பண்ணுவாங்களே. இப்போ வந்து டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டுன்னு சொல்கிறாங்க. இன்ட்டு டேட்டா டைப்பு
இன்ட்டுன்றது இன்டிஜர் வேல்யூ, வேரியபிள் நேம் வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். y ஈக்குவல் டு 10 அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 10, எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னா அதில் வந்து 10ன்ற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஈக்குவல் டு சைன் வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அடிஷனாக வந்து இது பண்ணக்குள்ளே எப்படி பண்ணலான்னா இப்படி இந்த வகையாகவும் நம்ம வந்து எழுதலாம். எப்படின்னா இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 10 எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு ப்ளஸ் ஈக்குவல் டு 5. இப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 வரும். எக்ஸ் வந்து 10ன்னு சொல்லிட்டோம். 10 ப்ளஸ் ஈக்குவல் டு 5னா அப்போ இது போலையும் எழுதுனா நமக்கு வந்து 15 வரும். இது போல் இருக்கிறதுலாம் நீங்கள் வந்து என்னென்னா இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்லாம் நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈக்குவல் டு சைன் போட்டிங்கன்னா அப்படியே சேம் தான். ஒரே எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் ப்ளஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிடுறாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான். இப்படியும் எழுதலாம். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 இப்படியும் எழுதலாம். அதே போல் தான் அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் ஈக்குவல் சைனை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்களே. டிவிஷன் போட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு, ஆஸ்ட்ரிக்கு, மாடியூல்ஸுக்கு முன்னாடியும் எழுதலாம். எக்ஸ் மாடியூல்ஸ் ஈக்குவல் டு 3 இப்படியும் எழுதலாம். அண்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து எப்படி எழுதியிருக்காங்க அதை பார்த்துக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆர் ஆப்ரேட்டருக்கு எப்படி எழுதியிருக்காங்க இப்படியும் எழுதலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு எப்படி வச்சுருக்காங்க, லெஃப்ட் ஷிஃப்ட்டு, ரைட் ஷிஃப்ட்டு. லெஃப்ட் ஷிஃப்ட்னா வந்து இந்த லெஃப்ட் கிரேட்டர் தென் சிம்பிள் வரும். ரைட் ஷிஃப்ட்னா ஈக்குவல் டு சிம்பிள் வரும். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்னால் ஒரு வேல்யூ வந்து இன்னொரு வேல்யூ கூட கம்பேர் பண்ணுறோம். இப்போ 0 பெருசா 1 பெருசா அது வந்து கம்பேர் பண்ணுறோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 கிரேட்டர் தென் எக்ஸ் வந்து 5ன்னு சொல்லியிருக்கோம். y வந்து பார்த்திங்கன்னா 3ன்னு சொல்லியிருக்கோம். இதுதான் வந்து என்னென்னா கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். இது வந்து என்னென்னா இது இப்படி எழுதக்குள்ளே நமக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5. இது வந்து ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூவும் கம்பேர் பண்ணக்குள்ளே முக்கியமான இது வந்து கண்டிஷன் செக் பண்ணுறாப்போல் தான். இது வந்து 5 பெருசா நான் 3 பெருசான்னு கேட்குறோம். 5 தான் பெருசுன்னொடனே 5 வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன் பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம். 5 பெருசா 3 பெருசான்னு நம்ம கேட்குறோம் கம்ப்யூட்டர்கிட்ட. 5 தான் பெருசுன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுறதுக்கு இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். இதுதான் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு அதுதான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னால் பூலியன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க, டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டுனா எக்ஸ்க்ளைம்டு மார்க்கு ஈக்குவல் டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நல்லா நம்ம வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து லெஃப்ட் சைடில் வரும். லெஸர் தென் சிம்பிள்னால் ரைட் சைடில் வரும். இப்போ வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து இப்போ வந்து எப்படி எழுதுனாங்கன்னா கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து என்னென்னா செகண்ட் வேல்யூ கூட செக் பண்ணுறாங்க. எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யான்னு பார்ப்போம். அப்படி இருந்தால் கிரேட்டர் தென் சிம்பிள். இப்போ வந்து எக்ஸ் லெஸர் தென் ஒய்யான்னு பார்த்தா அது வந்து என்னென்னா செகண்ட் வேல்யூ வந்து செக் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு தான் அந்த இதை யூஸ் பண்ணுறாங்களே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா 2 அண்ட் ஆப்ரேட்டர் வந்து இப்படி தான் இந்த சிம்பிள் தான் இருக்கும். இதுதான் வந்து என்னென்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். 2 கண்டிஷனை வந்து 2 வேல்யூ வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்க. இப்போ சப்போஸ் வந்து என்னென்னா அண்ட் ஆப்ரேட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு லாஜிக்கலில் வந்து எக்ஸ் லெஸர் தென் 10ன்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து அதையும் இதையும் செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸர் தென் 10 எக்ஸ் லெஸர் தென் 10 இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் பிரிண்ட் பண்ணு, இல்லைனா வேணான்னா வெளியே வந்துடணும். அதுக்கு ஆறு வந்து யூஸ் பண்ணுறக்குள்ளே என்னன்னா பைப் லைன் யூஸ் பண்ணுவாங்க. நாட் என்னான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளைம்டு மார்க் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம வந்து கண்டிஷனை வந்து செக் பண்ணுறதுக்கு இப்படி தான் வந்து ரூல். இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். சின்டெக்ஸு இப்படி தான் இருக்கும். அதை நல்லா பார்த்து. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.